பாருங்கள், இது 3-4 மாதத்துக்கு முன்னே போட்ட ரோடு. இங்கே வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட் புதுசாக வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம் சார். ஒரு 15 லட்ச ரூபாய் ரோடு வந்து அந்த 5 வீட்டுக்காக போட்டு கொடுத்துனுக்குறோம். இந்த ரோடு வந்து கவுன்சிலர் பாண்டி வேணி அவங்க தான் போட்டு கொடுத்துருக்கோம். வீடுங்க எதனா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தாலும் இல்லை இந்த மாதிரி மரம் எதனா இருந்தாலும் கேட்டாக்கா உடனே வந்து பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கவுன்சிலரு யாருக்கும் கிடைக்க மாட்டார், எந்த வட்டாரத்துக்கு கிடைக்க மாட்டார். தங்கவயல் நகரசபையின் 4வது வார்டை முதல் தர வார்டாக மாற்ற கவுன்சிலர் வேணி பாண்டியன் இரவு பகல் பாராமல் செய்த வளர்ச்சி பணிகளை வார்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் அழைத்து சென்று காண்பித்து அவரே விளக்கி கூறுகிறார். இப்போது பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணேன் சார். அதுக்கான ஒரு அத்தாட்சி தான் சார் இது. பாருங்கள், பாண்டியன் சார். இது வெஸ்லியன் பிளாக் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வந்து சார். இங்கே வந்து நான் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாலே வந்து நான் வந்து இங்கே இந்த வேலை செய்யணுறேன் சார். பாருங்கள் எவ்வளோ பேர் ரோடு, கோவிலை சுற்றி ரோடு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பக்தர்கள் வந்து வெறியங்காலில் வர்றதுனால அந்த பட்டாணி முள்ளுன்னு வாங்க, அது குத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 3-4 நாளைக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கும். அது வந்து அந்த குத்துதுன்ட்டு ஜனங்க வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சதுனால இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு, ராமக்கா எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டு வந்து இந்த ரோடுங்களை அமைச்சு கொடுத்தேன் சார். பாருங்கள், இப்படியெல்லாம் பாருங்கள், கோவிலை சுற்றி போட்டிருக்கேன் சார். அதாவது நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னான்னு கூட நான் அந்த ஐடியா இல்லை சார். அப்போ பண்ணது நான் சார். இதுவும் வெஸ்லின் பிளாக் தான். இங்கே வந்து பாருங்கள் ஒரு போர்வெல் போட்டிருக்கேன். அது கூட வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சார். நான் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் போட்டிருக்கிறேன், அந்த ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கிறேன். வாங்க பார்க்கலாம் சார். சார் இப்போ கூட இது ரன்னிங்கில் இருக்குது சார். எங்கள் வெஸ்லின் பிளாக் வந்து தண்ணி இதில் தான் வந்து சப்ளை ஆகுதுங்க. இது 260 வீடு இருக்குது. இது போல் வந்து 3-4 போர் இருக்குது சார். கண்ட்ரோல் பண்ணி விட்றோம் நாங்கள் சார். இது வெஸ்லியன் பிளாக்கு. பாருங்கள், இது 3-4 மாதத்துக்கு முன்னே போட்ட ரோடு. வள்ளல் முன்சாமி அவர் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்னு, அவருக்கு நான் கேட்ட எனக்காக வந்து இந்த வெஸ்லியன் பிளாக் வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு சார். பார்க்கலாம் நீங்கள். இது மைனிங் ஏரியாவில் வந்து புதுசாக வந்து நான் ஒரு என் முயற்சியால் வந்து இது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு வச்சுருக்கிறேன் சார். என்னை பார்த்து இப்போ நான் மைனிங் ஏரியாவில் வந்து சில கவுன்சிலருங்க வந்து இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து ஒரு ஏரியாவோட டெவலப்மெண்ட் வேலை சார். இதெல்லாம் சார். இது ஆதார் கார்டு 15 வருஷத்துக்கு முன்னால் பண்ணது சார். அப்போ தான் நான் வந்து இந்த கிராஸ் போர்டு வச்சேன். பாருங்கள், 3rd கிராஸ்ன்னு இருக்குது பாருங்கள் என்னுடைய அட்ரெஸ்ஸு. அதில் வந்து 3rd கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது போல் வந்து எல்லாரும் வந்து அவங்க அட்ரஸில் வந்து இந்த கிராஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சார். ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. கொரியரு அப்புறமேட்டு இந்த பார்சல் சர்வீஸ் எல்லாம் வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். சார், இது ஒரு போர்வெல். நான் கவுன்சிலர் ஆகிட்டு பிறகு போட்ட போர்வெல் சார், வெஸ்லின் பிளாக்கில் சார். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எங்களுக்கு தண்ணி வந்து விடாமல் வந்து வெயில் காலத்துலையும் சரி மழை காலத்துலையும் சரி இந்த போர்வெல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். சர்ச்சுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரோடு நல்லா சார். பாருங்கள் சார், 7th கிராஸு. இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரோடு கூட நம்ம போட்டுருக்கோம் சார். லெஃப்ட்டு இந்த ரைட்டு. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பேர் சார். ஒரு கல்யாணமே ரோடு வந்து கவுன்சிலர் பாண்டி வேணி அவங்க தான் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரோடு அந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் கட்டுறது அவங்க தான், காவம் கட்டுறது அவங்க தான், லைட் வசதி எல்லாம் அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. தண்ணி வசதி கூட போர்வெல் ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் தான் பார்த்துக்கிறார். அப்படி பாண்டிய வேணி அவங்க தான். ரோடு வந்து கவுன்சிலர் வேணி பாண்டியன் அவங்க போட்டு கொடுத்துக்குறாங்க. போர் பிரச்சனை, போர் ரிப்பேர் ஆனாலும் வண்டி வரி வச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. எல்லாமே அவர் பண்ணி கொடுக்குறாரு. எதனா இப்போ இந்த மாதிரி எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாரு. வீடுங்க எதனா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தாலும் இல்லை இந்த மாதிரி மரம் எது இருந்தாலும் கேட்டாக்கா உடனே வந்து பண்ணி கொடுக்குறாரு சார். சவுத் டைம் பிளாக்கு இங்கே ஒரு ஐமாஸ் லைட் போட்டுக்கிறேன். காட்டுற வாங்க சார். சார், இது வந்து சவுத் டைம் பிளாக் வந்து பாருங்கள். இந்த ஒரு ஐமாஸ் லைட்டை வந்து நான் தான் போட்டது. இங்கே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு சார். அதனால ஜனங்க ரிக்வஸ்ட்னால வந்து இங்கே இந்த ஐமாஸ் லைட் போட்டு கொடுத்துக்கிறேன். சவுத் டைம் பிளாக் லைனில் தண்ணி நல்லா வருது. லைட் வசதி வந்து வேணி பாண்டி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு எதுவும் இல்லை. தண்ணி பிரச்சனை, லைட் பிரச்சனை, வெளிச்ச பிரச்சனை கரெக்டாக இருக்குது. நகரத்னா ஸ்கீமில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு போட்டிருக்கோம் சார். நகரத்னா ஸ்கீமில் வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டுக்கிறேன். இங்கேருந்து பைலட்ஸ் வரலாம் போட்டுக்கிறேன் சார். அதுவும் ஸ்பெஷலாக கீழே லைன் 11 kV கீழே லைன் எட்டுன்னு வந்து போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம எம்பி எஸ் முன்சாமி அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் சார். சார், நான் கவுன்சிலர் ஆகிட்டு செய்த பெரிய வேலை வந்து இந்த ரோடு தான் சார். 55 லட்ச ரூபாயில் வந்து இந்த ரோடு வந்து நகரத்னா அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம மாரியம்மன் டெம்பிள்லேருந்து நம்ம பைலட்ஸ் கிட்ட ஒரு பிரிட்ஜு வருது சார். அதுக்கு முன்னாடி அங்கே வரலாம் இந்த ரோடு வந்து நான் பண்ணியிருக்கேன் சார். சார், அப்படியே மேலே பார்த்தீங்களா லைட்டுங்க வரும். எல்லா இந்த எவ்வளோ போல் இருக்குதோ அவ்வளோ போலுக்கும் லைட் போட்டு ஸ்பெஷலாக வந்து கீழே கரண்ட் கம்பி எடுத்துன்னு
லைட்டுங்களும் போட்டுருக்குறோங்க சார். சார் ஒரு சின்ன ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது பார்க்கறதுக்கு எவ்வளோ பழைய போர்டு மாதிரி இருக்குதுங்க. எவ்வளோ வருஷம் ஆயிருக்குங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணேன் சார். அதுக்கான ஒரு அத்தாட்சி தான் சார் இது. பாருங்கள், பாண்டியன் பேர் இருக்குதுங்களா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே இந்த சோஷியல் சர்வீஸ் தான் சார். எனக்கு நான் கவுன்சிலர் ஆகி தான் நான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை சார். அதுக்கு முன்னாடியிருந்தே அதுக்கு ஒரு அத்தாட்சி இந்த போர்டு ஃபஸ்ட்டு லைன் ஏரியாவில் வந்து வெல்கம், அதாவது வரவங்களுக்கெல்லாம் வழி தெரியணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் போர்டு வச்சது ஃபஸ்ட்டு இதுதான் சார். வெஸ்ட்லேன் பிளாக்கில் வந்து கரண்ட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும் சார். 3 மாதத்துக்கு ஒரு டைம் டிரான்ஸ்ஃபார்ம் போயினே இருக்கும். என்னன்னு பார்த்தா வந்து ஒரே டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இவ்வளோ வீட்டுக்கு வந்து சப்ளை ஆகலன்னு சொல்லிட்டு நான் கேபிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்ததுனால அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் தான் சார். இது பாருங்கள் சார், இது ட்ரைனேஜ் வந்து புது ட்ரைனேஜ் போன வாரம் தான் கட்டினது. இது நேற்று கட்டினேன்னா வெறும் 20 வீடு தான் சார் இருக்குது இங்கே. அவங்களுக்கு நான் எலெக்ஷன் டைமில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு ட்ரைனேஜ் கட்டித்தரேன். இவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு போர் போட்டு கொடுத்துக்கிறேன் சார். வெறும் 20 வீடு தான் இருக்குது. 20 வீடு இருந்தாலும் ஒரு வீடு இருந்தாலும் நம்ம வந்து கடமை அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் கடமை. இந்த ட்ரைனேஜ் பிரத்யேகமாக அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நானே காசு சொந்த காசில் ஒரு சின்ன லைட்டு ஹைமஸ் லைட் மாதிரி சின்னதாக ஒன்று போட்டு கொடுத்துக்கிறேன் சார். பாருங்கள், இது ஒரு வெல்கம் போர்டு சார். வார்டு நம்பர் 4 சவுத் டைம் பிளாக் வந்து டுவர்ட்ஸ் 5 லைட்ஸு. இப்படி போனால் வந்து லெஃப்ட் சைடு வந்து சவுத் அண்ட் சென்டர் டைம் பிளாக் சார். அதுக்கு பிரத்யேகமாக போர்டு வச்சுக்கிறேன் சார். இது சவுத் அண்ட் சென்டர் டைம் பிளாக் சார். இங்கே வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட் புதுசாக வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். அது இந்த கிறிஸ்மஸ்க்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம் சார். நம்ம வள்ளல் முன்சாமி, அப்புறம் வந்து பிரசிடெண்ட் இந்திரா காந்தி, அப்புறம் வந்து மெயினாக வந்து எம்எல்ஏக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்தோம். இது போல் எங்களுக்கு ஒரு தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட் போட்டுக்கூடன்னு கேட்டோம். நம்ம வேறு கட்சி இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஆர்ஓ பிளான்ட் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் சார். சரி, சவுத் டைம் பிளாக்கு. சென்டர் டைம் பிளாக்லேருந்து வர தண்ணி வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 150 வீடு கிட்டே இருக்குது சார். அந்த தண்ணி எல்லாம் வந்து ஏரியா நடுவில் போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பிரத்யேகமாக இந்த பக்கம் ஏரியாவுக்கு அவுட்டர் லேட்டில் வந்து இது போல் செப்பரேட்டாக வந்து ட்ரைனேஜ் பண்ணிக்கிறேன் சார். இது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் இருக்கும் சார். பாருங்கள், லாஸ்ட் வரலும் போகுங்க. இப்படி சென்டர் டைம் பிளாக் ஃபஸ்ட்டு வீட்டுலேருந்து தொடங்குங்க சார். இது அப்படியே வந்து ஒரு அங்கேருந்து ஒரு வந்து 150 மீட்டர் இந்த நான் நின்றுக்கிறேன்னா எண்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் போதுங்க சார். அன்னை சகாய் மாதா குர்ச்செடி ஃபஸ்ட்டு ஜெயித்த உடனே 1வது மாதத்துலேயே வந்து இந்த ரோடு நான் போட்டேன் சார். இந்த இடம் வந்து முன்னே பார்த்தீங்களா வெறும் குப்பையாக தான் சார் இருந்துச்சு. நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். அப்போ கூட ஃபுல்லாக குப்பை ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எதனா சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிறேன் சார். ஜனங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார். பாருங்கள், நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. இது நான் வெளியே போய் மண்டபத்தில் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு ஜனங்களுக்கெல்லாம் அப்படின்னு சார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா முள் பதம் இருந்துச்சு சார். அந்த பக்கம் எப்படி இருந்துச்சு பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் இருந்துச்சு. ஒரு 4 ஜேசிபி விட்டு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் சார். இதெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்து 2 நாள் ஜேசிபி ஓடுச்சு சார். அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருந்துச்சுங்க சார். அதே மாதிரி இதெல்லாம் கூட எடுத்தேன் சார். பாருங்கள், அதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுங்க, அதே மாதிரி இங்கெல்லாம் இருந்துச்சுங்க. ஏரியா என்ட்ரன்ஸில் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் முன்சாமி சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஜேசிபி எட்டுலேருந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணேன் சார். நான் அடிக்கடிக்கு வள்ளல் முன்சாமி சார் ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம நன்றியாக இருக்கணும். யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க நன்றியாக இருக்கணும். அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சில பல வேலைகளை வந்து நான் அவர் செய்து கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் பேர் எடுத்துக்கிறோம். யாரும் வந்து இப்போ தப்பாக நினச்சிருக்கூடாது சார். பாருங்கள், இந்த முள் பதரெல்லாம் எடுத்துகிட்டு பழம் அப்புறம் நிழல் கொடுக்குற வந்து செடிகளை வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்கோம் சார். அதுவும் கவர்மெண்ட் சார்பாக தான் சார். இந்த ரோடு போட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப கஷ்டம், வரவே முடியாது. இப்போ வந்து மாற்று ரோடாக, அதாவது மெயின் ரோடில் எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜனங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாற்று ரோடாக வந்து இது அமைஞ்சிருக்கு. க்ளீனாக வந்து லைட்டிங்கு நைட்டில் வந்தீங்கன்னா இன்னும் அழகாக அருமையாக இருக்கும் சார். 2 பக்கமும் புதர் செடிகளாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் வெட்டி சார். நான் இன்னொன்று கவர்மெண்ட்டை நான் எதிர்பார்க்க மாட்டேன் சார். எப்பப்போ எனக்கு வந்து தோணுது அப்போல்லாம் வந்து சொந்த காசை வச்சு கூட ஜேசிபி வச்சு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் சார். இது வாக்கர் ஷாப் லைன் பின்னால், அதாவது ரேஷன் ஆஃபீஸ் பின்னாலன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5 வீடு தான் சார் இருக்குது. ஆனால் அந்த 5 வீடு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணோம். அவங்க எந்த குறைச்சலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் ஒரு 15 லட்ச ரூபாய் ரோடு வந்து அந்த 5 வீட்டுக்காக போட்டு கொடுத்துனுக்குறேன் சார். பாருங்கள், நீங்கள் வேலை நன்றிங்க சார்.
வாங்க. இந்த ரோடு ஒரு 25-30 வருஷமாக போடாத இருந்துச்சு சார். பாண்டியன் முயற்சினால் இப்போ இவ்வளோ ஸ்டெப் எடுத்து இப்போ எல்லாம் இந்த ரோடு வேலை ஆயின்னு இருக்குது. வாகர் ஷாப் குவார்ட்டர்ஸ் 4th வார்டில் வேணி பாண்டியன் எம்சி மூலிமா இது நடந்துன்னு இருக்குது. எங்களுக்கு இது இப்போது 32 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் இது போடுறாங்க. அதனால் அவருடைய கிரெடிட்டெல்லாம் அவருக்கு தான் போய் சேர்றாங்க. சார் பார்த்தீங்களா, இதுதான் சார் அந்த 5 வீடு. இதுக்கப்புறம் எந்த எக்ஸிஸ்டும் இல்லை, என்ட்ரியும் இல்லை சார். இதுதான் லாஸ்ட்டு. இந்த 5 வீடுக்காகத்தான் சார் இவ்வளோ பேர் ரோடு போட்டுக்கிறேன் சார். சார் மேலே போட்டிங்கன்னா ஒரு லைட் போட்டுக்கிறேன். இது என் வாடகை இல்லை சார். இருந்தாலும் பொதுமக்கள் சேஃப்டிக்கு நாங்கள் அது இல்லாத என் வார்டிலும் ஜனங்க நிறைய பேர் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒயரால் சொந்த காசு வாங்கி கொடுத்து இந்த லைட் போட்டுக்கிறேன் சார். அதுக்கு முன்னே ரொம்ப இருட்டாக இருக்கும் சார். நீங்கள் கூட வந்துக்குவீங்க இந்த பக்கம், இங்கேருந்து லைட்டு வெளிச்சம் இருக்கும். இதுக்கு மேலே போனோன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி, இருட்டு குகைக்குள்ளே போகிற மாதிரி. அதனால் இந்த லைட் போட்டேன் சார். இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நிறைய பேர். சார் இது என்னுடைய 4வது வட்டம் ஸ்விம்மிங் பாத் லைன்னு சொல்லி இங்கே ஒரு 400 மீட்டர் காவா பண்ணிக்கிறோம் சார். அதாவது ட்ரைனேஜ் பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சார். மழை டைமில் இந்த தண்ணியெல்லாம் இந்த ரோடு மேலே வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக பிரத்யேகமாக இந்த காவா கட்டி கொடுத்துருக்கோம் சார். பாருங்கள் சார், இது ஸ்விம்மிங் பாத் லைன். இங்கே ஒரு ஐமாஸ் லைட் போட்டுக்கிறேன் சார் 14th ஃபைனான்ஸில். பாருங்கள் சார், இது என் வார்டில் வர 4th வார்டில் வர அண்டர் பாஸ் சார், கெனடிஸ்ன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த லைட்டெல்லாம் நான் தான் போட்டு அடிக்கடிக்கு ஜேசிபி இல்லை ஆளுங்களை வச்சு க்ளீனாக வச்சுருக்கிறேன். அங்கே நிறைய குப்பை கொட்டியிருந்தாங்க சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்குது. அந்த ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சி கொஞ்சம் எல்லாம் நான் கொஞ்சம் அடிக்கடிக்கு மோட்டிவேஷன் பண்ணி அடிக்கடிக்கு வந்து அதை க்ளீன் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது சார். இல்லைனா ரொம்ப குப்பை கொட்டியிருப்பாங்க சார். இங்கே இந்த போஸ்ட்டுங்க இருக்குதுங்களா, அது இந்த அண்டர் பாஸ்க்கு வந்துக்குது. 6 போஸ்ட் வந்துக்குது சார். நான் 15 கேட்டிருந்தேன். ஆனால் 6 தான் கொடுத்தாங்க. தற்சமயத்துக்கு 6 போட்டுங்கோ, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 2 பக்கம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த போஸ்ட் வரும் சார். சார், இது கனடிஸ் 4th லைன் அம்ருத் சிட்டி ஸ்கீமில் வீட்டுக்கு குழா போடணும்னு சொல்லிட்டு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சார்பாக பண்ணிக்கிற வேலை இது. குழா எல்லாம் ஆயிடுச்சுங்கோ. இது மேலே சிமெண்ட்டும் போட்டாச்சுங்கோ. இன்னும் தண்ணி வரல. அதுக்கும் கூடிய விரைவில் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கனடிஸில் சார் பெரிய வேலை தான் 2 பண்ணேன் சார். நான் 30 வருஷமாக காவாவே இல்லாத இருந்துச்சுங்க சார் இந்த கனடிஸில். எந்த பகுதியில்? கனடிஸில் கனடிஸ் 4th லைன். 4th லைனில் ஒரு 7 பகுதி, 7 வருஷம் வருது. அந்த 7 வருஷத்தில் காவாவே இல்லை சார். ரொம்ப ஜனங்க கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டெல்லாம் அந்த கனடிஸில் தான் சார் போட்டேன். ஒரு 15 20 லட்ச ரூபாய் வரை காவாவே கட்டியிருக்கோம் சார் இங்கே நான். அதில் அதை மெயின் ரோடு தார் சாலையாக ரொம்ப அந்த மைன்ஸ் போட்டதே இல்லை. ரோடு அது போடாதே இருந்தாங்க. ஆனால் நான் அந்த தார் சாலையை நான் புதுப்பிச்சு கொடுத்தேன் சார். அதே மாதிரி ஒரு போர் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி லைட்டு தெருக்கு 4 லைட்டுங்கோ, ஒரு தெருக்கு 6 லைட்டு அது போல் போட்டுக்கிறேன் சார். அதே மாதிரி ஒரு போர் போட்டிருக்கிறேன் சார். தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, ஜனங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க சார். இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. கண்டிப்பாக நான் செய்வேன் சார். இங்கேயும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு போர்டு வச்சுருக்கிறேன் சார். இன்னும் பெயிண்டிங் பண்ணல. அது நம்ம ஏரியா இளைஞர்கள்லாம் எப்போ ஃப்ரீயாக அங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு அது சொந்த காசில் தான் சார். எந்த கவர்மெண்ட் பணமெல்லாம் இல்லை. தெலுங்கு லைன்னு சொல்லுவாங்க, அங்கேயே இதை ரெடி பண்ணியிருக்கோம் சார். இது 4வது வட்டம் கனடிஸ் தெலுங்கு லைன் சார். பாருங்கள், இந்த ஐமாஸ் லைட் கூட நம்ம தான் போட்டது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இது எஸ் முனுசாமி அவர் ஃபண்டில் போட்டது சார். எம்பி லாட் ஃபண்டில் போட்டது. இதுக்கு உறுதுணையாளர் வி கமல்நாதன், நம்மளுடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி. அவர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த லைட் போட்டுருக்கு சார். பேரெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள். இனாகரேட் பை எஸ் முனிசாமி வேணி பாண்டியன் சார். இதுக்கு எனக்கு உறுதுணையாளர் வி கமல்நாதன் சார். தெலுங்கு லைன் இது 4th வார்டில் வர ஏரியா இது. இந்த ஏரியாவில் நம்ம கனடா பிரைமரி ஸ்கூல் இருக்குது சார். இந்த ஸ்கூல் கூட எல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, ஃபால் அடைஞ்சிருந்துச்சு. அந்த ஹெட்மிஸ்ஸு அப்புறம் நாங்கள்லாம் ஐஆர் அத்தாரிட்டிக்கிட்ட பேசி எம்எல்டி நானும் டிவிலலாம் பேட்டி கொடுத்து எம்எல்ஏ அதை கேட்டு எல்லாம் ஆஃபீஸரெல்லாம் பார்த்து நல்லா அழகாக ரெனிவேஷன் பண்ணி கொடுத்துக்குறாங்க சார். அதே மாதிரி நான் ஜெயிச்ச கையோடு இந்த பார்க்கு நம்மளால் தான் சார் வந்தது. இந்த பார்க் கூட நம்ம வார்டு சேர்ந்த பார்க் தான் இது சார். இங்கே முக்கியமாக உங்களுக்கு கூப்பின அந்த காரணம் இந்த பாருங்கள் லைட்டு ஒரு 5 லைட் போட்டுக்கிறேன் சார் இந்த ஸ்ட்ரீட்டில். முக்கியமாக என்னன்னா, இது என் வாடகை வர்றதில்ல.
பொதுமக்கள் அடிக்கடிக்கு என்கிட்ட வந்து இது ஒரு லைட் போட்டு கொடுத்தா நைட்டில் ரொம்ப திருடாகுது இங்கே நாங்கள் யாரை கேட்கணும்னு தெரிலன்ட்டு என்கிட்ட வந்து லேடிஸ் வந்து வீட்டாண்டே வந்து சொல்கிறதுனால அவங்களுக்காக இந்த லைட் போட்டேன் சார். இப்போ வந்து நைட்டில் வந்து தைரியமாக எல்லாம் 12 மணிக்கு கூட நான் லேடிஸ் எல்லாம் நடந்து வராங்க சார். இந்த பக்கம் நிறைய டெய்லி ட்ராவலர்ஸு அதுமாதிரி லேடிஸு கார்மெண்ட்ஸுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து 8 மணி ஷிஃப்ட்டு முடிச்சுன்னு வரவங்க 11 மணி 12 மணி கூட இந்த பக்கம் வந்து தைரியமாக இப்போ நடந்து வராங்க. ஏன்னா வந்து லைட்டு வந்து நம்ம மில்லு வரல வந்து நான் போட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் வந்து பிமல் ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் லைட் இருக்குது, அது கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குது. இந்த போஸ்ட்லெல்லாம் நான் லைட் போட்டதுனால வந்து ரொம்ப நைட்டில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது சார் பெண்களுக்கு. இந்த வட்டாரத்தில் 4th வார்டினுடைய கவுன்சிலர் வேணி பாண்டியன் அவர் வந்து இந்த பகுதியில் வந்து வாட்டர் பிளான்ட் கட்டியிருக்காரு. அது வந்து எக்ஸ்மஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து வள்ளல் முனுசாமி முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டு எம்எல்ஏ கூட கூப்பிடலான்னு இருக்கிறாங்க நாங்கள் வட்டாரத்துக்காரு. ஆனால் இந்த மாதிரி வேலையை எந்த கவுன்சிலரும் செய்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டைனேஜ் போட்டார், 2500 அடி டைனேஜ் சென்ட்ரல் டேங்க் பிளாக்கில். அதே சவுத் டேங்க் பிளாக்கில் 2500 அடி டைனேஜ் போட்டார். அதே மாதிரி பானார் லைனில் போட்டார். இந்த மாதிரி கவுன்சிலரு யாருக்கும் கிடைக்க மாட்டார், எந்த வட்டாரத்துக்கும் கிடைக்க மாட்டார். மக்கள் வந்து இந்த முறை அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லா மக்களையும் கேட்டு நான் உங்களுக்கு இந்த வட்டாரத்தில் என்ன ஆகினாலும் பாண்டியனுக்கு முக்கியம் இல்லை, நான் உங்களுக்கு முக்கியன்றதுனால எனக்காக பாண்டியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இந்த வட்டாரத்தில் வந்து மீண்டும் கவுன்சிலராக வரணும் வேணி பாண்டியன் வந்து எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நம்ம பாண்டியன் வந்து நம்ம வார்டில் வந்து நம்ம கோயிலுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு, நம்ம கேட்குற லைட்டெல்லாம் கொடுத்துருக்குறாரு, ரோடும் பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் பாண்டியனுக்கு இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு நம்ம ஏரியா வைஸாக நம்ம கோயில் சார்பாக கேட்டுக்கிறோம் சார். இப்போ வந்து நீங்கள் பார்த்த வளர்ச்சி பணிகளெல்லாம் வந்து என் பீரியடில் வந்து இது வந்து நாங்காது வட்டம் டேங்க் வார்டு, அதாவது ஸ்விம்மிங் பாத் லைன், கெனடிஸ் தெலுங்கு லைன், கெனடிஸ் 4th லைன், அப்புறம் வந்து பானா லைன், அப்புறம் சவுத் அண்ட் சென்ட்ரல் டைம் பிளாக், வெஸ்லியன் பிளாக், இவ்வளோ பகுதிக்கு வருது சார். ஜனங்க என்னை நம்பி ஓட் போட்டதுக்காக அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளோ முக்கியமோ அது போல் வந்து நான் அவ்வளோ வேலை செய்துக்கிறேன் சார். இரவும் பகலும் பாராமல் வேலை செய்துக்கிறேன், இன்னும் பண்ணுவேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் நான் எவ்வளோ வேலை செய்துக்கிறேன், எனக்கும் தெரியும், எனக்கும் சந்தோஷம் சார் நான் செய்ததில். இன்னொன்று வந்து 3 வருடம் வந்து நான் கவுன்சிலர் ஆகிட்டு கொரோனா வந்துச்சு சார். அந்த கொரோனான்ற ஒரு தொத்து வியாதினால் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் வார்டிலும் சரி, இந்தியா முழுவதும் உலகம் முழுக்க கஷ்டப்பட்டாங்க. அந்த கொரோனா டைமில் வந்து நான் சொல்லும் அளவுக்கு மீறிய என்ன என் சக்திக்கு மீறிய வேலை செய்துக்கிறேன் சார். அது வந்து கமல்நாதன் சார் ஆகட்டும், என்னுடைய நண்பர்கள் துணையாகவும், அப்புறம் வந்து அரசியல் துணையாகவும் நிறைய நான் வந்து இந்த ரேஷன் கிட்டு, காய்கறிகள், தண்ணி, அப்புறமேல்ட்டு இன்னொன்று நான் சொல்லப்போனால் என் வார்டில் ஒரு அம்மா கொரோனா வந்துச்சு சார். அவங்க வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு கூட பயந்தாங்க. நான் அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து வீட்டுக்கு அந்த குவாரண்டைன் போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் இட்டு வந்து விட்டு அவங்க பழ கொத்து கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணேன் சார். இப்போ கூட அந்த அம்மா என்னை பார்த்தாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுபோல் வேலை பண்ணிக்கிறேன். அது விட்டுட்டு ஒரு 14 பேருக்கு வந்து கொரோனா தொத்து வியாதி வந்துச்சுங்க எங்கள் வார்டில். அந்த 14 வீட்டுக்கும் ரேஷன் கிட்டு, சொந்த காசில் ரேஷன் கிட்டு, அப்புறம் மாஸ்க்கு. அவங்க எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் நான் போய் அவங்க வீட்டாண்ட நிற்குவேன் சார். ஏன்னா வந்து பக்கத்துலலாம் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதிநிதியாக இருக்கிறோமே, அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி போய் அவங்களை விசாரணை பண்ணுவேன். எப்படி அந்த 14 பேரும் விசாரணை பண்ணுவேன் நான் டெய்லி போகிறதுனால வந்து பக்கத்தில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க, இது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஒன்று கொரோனா குவாரண்டைன் சென்டராக வந்து நாங்கள் தொடங்கினோம். எம்பி முன்சாமி சார், அப்புறமேல் கமல் சார், அப்புறம் வந்து இந்த கட்சி பிஜேபி கட்சியினர், இளைஞர்கள், கேஜேபி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அவங்க நோவாளிங்களை வந்து நாங்கள் நல்ல முறையில் அவங்கள வந்து சிகிச்சை பண்ணி அவங்க நல்ல மாதிரி வீட்டுக்கு அமைச்சிருக்கிறோம் சார். அது ஒரு பெருமை மனசுக்கு தெரியும் சார். அது கடவுள் வேலை. அது அந்த கொரோனான்றது வந்து மனுஷனுக்கு காமிச்சு கஷ்டம்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, பணத்துக்கு வேல்யூவே இல்லாத போச்சு சார். பணம் இருந்தும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுபோல் அந்த கொரோனா வந்து மனுஷனுக்கு மனிதாபிமானம் காமிச்சு கொடுத்து சார். அந்த மனிதாபிமானம் எங்களுக்குள்ள ஜாஸ்தியாக எடுத்துக்கின்னு நாங்கள் நிறைய வேலை செய்யணும். அந்த 3 வருஷம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா கவுன்சிலருக்கும் எந்த வேலையும் புது வேலை செய்ய முடியல, வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. அதுபோல் பேரில் கூட நாங்கள் வந்து எத்தனையோ டெட் பாடிங்களை நாங்கள் வந்து அந்த கிருஷ்ணாவர கல்லறையில் வந்து பொதிச்சு இருக்கிறோம். தைரியமாக போவோம், தூக்குவோம். எல்லாம்
வீட்டில் காலையில் போயிட்டா நைட் 12 மணி அவன் வர்றதுக்குங்க அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுங்க. அதுபோல் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். நாங்கள் இந்த ஜெயிச்சு எங்களால் முடிஞ்ச வேலை செய்துக்கிறோம். ஜனங்களுக்கும் அது தெரியும், எங்களுக்கும் அந்த வேலை மேலே சந்தோஷம் இருக்குது. இனிமேலும் வர தேர்தலில் ஜனங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்து இருக்குது சார். எல்லோரும் குறை இருக்குது, யாரும் வந்து நான் முழுமையாக வேலை பண்ணிட்டேன்னு சொல்ல. கண்டிப்பாக ஒரு ஏரியாவிலே ஒரு குறை இருக்குது. அந்த குறை வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். தான் சார், அதுக்கு முன்னால் தான் நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்துக்கிறேன். 20 வருஷமாக பண்ணின்னுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் வந்து ராவும் பகலும் பார்க்காம ஜனங்களுக்கு நான் வேலை செய்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கும் நான் உதவி செய்து என்னால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன் சார். இது 4th வார்டு சென்ட்ரல் டைம் பிளாக் வாழும் அனைத்து மக்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கேலண்டர் வந்து இலவசமாக கொடுத்துனுக்கிறேன். இந்த கேலண்டரில் வந்து பஞ்சாங்கம், நம்ம வருடம் முழுக்க எந்த நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் வந்து பார்க்கலாம். அது கேலண்டர் நான் வழங்குறேன். இது வருடம் முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் இதை ஃப்ரீயாக கட்சிட்டு விசாரிக்காமல் தயவுசெய்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். அடுத்த வருஷம் நாளைக்கு நான் வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக முன்னாடி என்னங்க